சென்னை பக்தர்களுக்காக போடப்பட்ட நாடகம். வந்து 2-3 கருத்து சொல்லியிருக்காங்க. தேவை இல்லாம வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பேசக்கூடாததை பேசி பம்புல மாட்டினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அதாவது ஒரு பகவான் ஒரு லீலை ஒரு செயலை செய்தால் அதற்கு பின்னாடி நமக்கு புரிந்தது புரியாதது 1000 விளக்கங்கள் இருக்குமா. அதனால அவரை முழுமையாக சரணடைந்து நாம ஜபம் செய்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாடகத்தில் நடித்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலோட அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம்.
நைட்டு, டெட் நைட், அர்த்தராத்திரி, நடுராத்திரி, அந்த ராத்திரியில பதிசுதான்வயா பிராத்ருபாந்தவான் சில கோபியர்கள் கணவனை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கோபியர்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. சில கோபியர்கள் வீட்டுல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல அந்த நடுராத்திரியில எங்கிருந்தோ ஒரு வேணுநாதம், ஒரு புல்லாங்குழல் நாதம் ஒரு திசையிலிருந்து கேட்க, இவர்களெல்லாம் பைத்தியம் பிடித்தது போல ஆடையை சரியாக உடுக்காமல், தலைமுடி சரியாக பின்னாமல், நகைகள் போடாமல் அந்த திசையை நோக்கி மதம் பிடித்தது போல் ஓடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இப்படி நைட்டு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போனா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லது சொல்லுவாங்களா, கெட்டது சொல்லுவாங்களா? கெட்டது சொல்லுவாங்க. இன்றைக்கு அது சூழல் என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி பேசுவாங்க இல்லையா? நான் எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, யாருக்கு சந்தோஷம் கிடைக்கணும்? பகவான் கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கிடைக்கணும் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த பக்தி, கோபியர்கள் பக்தி, அதெல்லாம் நமக்கு சிந்தனை கூட பண்ண முடியாது. இப்ப நம்ம எவ்வளவு பேருக்கு பிரார்த்தனை பண்ணலாம். அதாவது, கிருஷ்ணா, நிகழ்ச்சி முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறேன், என் வீடு தீ பிடிச்சாலும் பரவாயில்லை, நான் படியேறும் போது கால் உடைஞ்சு என்ன ஏதானாலும் பரவாயில்ல, கிருஷ்ணா நீ மட்டும் போதும். அப்படி எவ்வளவு பேருக்கு பிரார்த்தனை செய்ய முடியும்? ஒருத்தர் மட்டும் கை தூக்குறாங்க, 2, கொஞ்சம் பேர் தான். சிலவங்கெல்லாம் கை தூக்குறாங்க, ஏன்னா அது நடக்காதுன்னு நல்லா தெரியும், அதனால கை தூக்குறாங்க. நம்மெல்லாம் எப்படின்னா, கிருஷ்ணா நீயும் வேணும், எனக்கு மற்றதும் வேணும். அது எவ்வளவு பேரு? அப்ப இந்த கோபியர்கள் பக்தி நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்ப நீங்க பாடுனது பாகவதத்திலே, பாகவதம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை பூவின் மத்திய பகுதி. அதை பிரார்த்தனை செய்வதே மிக சிறந்த விஷயம். தவனதாமிருதம் தத்த ஜீவனம் ஹரிவிதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் பூரி கிருணத்தியே பூரிதா ஜனா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா. முதல் ஸ்லோகம். ஜெயதி தேதிகம் ஜன்மநாதகா ஸ்ரயத இந்திரா சஸ்வதப்ரதி தைத திருஷ்யதா வீஷுதாவதா மைத்ருதா சதா ஸ்வம் விசிம்பதே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத்பாகவதம் கீ. அடுத்த தடவை இந்த கல்யாணம் எல்லாம் அவங்க தரக்கூடாது. அடுத்த நிகழ்ச்சி
திருப்பதி யுவராஜபதி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் இதை பற்றி படிக்க மாட்டீங்களான்னு கேட்டார். அது மட்டும் நேரம் இங்கே வந்துட்டு இருப்பார். மற்ற படங்கள்லாம் இருக்கு, அது பெர்மனண்டா இருக்கு. ஆனால் நம்ம திருப்பதி போயிருக்கீங்க எல்லாருமே வெங்கடாத்ரி அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. அதுல ஒரு பொருள் இல்லைன்னா மலையளவுக்கு பாவம் செஞ்சுட்டு போனாலும் அது கடுகு மாதிரி அங்கே கரைச்சி போயிடும். எவ்வளவு பாவம் செய்துட்டு நம்ம திருப்பதி போனாலும் அது கடுகு மாதிரி கரைச்சி போயிடும். ஒரு முறை ஸ்ரீனிவாசருக்கு சூது விளையாடணும்னு ஆசை. நம்ம எல்லாருக்கிட்டையும் சூது விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு முறை ஸ்ரீனிவாசருக்கே சூது விளையாடணும்னு ஆசை. அங்க போய் ஒரு பாபாஜி இருந்தார், ராம் பாபா அப்படின்னு அவருக்கு பேர். அவர்கிட்ட போய் பாலாஜி ஒரு நாள் நைட்டு சொன்னாரு, எனக்கு சூது விளையாடணும்னு ஆசை, வெளியெல்லாம் இதை சொல்ல முடியாது, நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படின்னா. அவர் சொன்னாரு, நான் இதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தா நீங்க மறுபடியும் என்ன பிடிச்சி சூது விளையாட சொல்றீங்களே, இல்லை இது ரகசியம், வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நைட்டு பூரா உட்காந்து 2 பேரும் விளையாடினாங்க. யார் 2 பேரு? பாபாஜியும் பாலாஜியும் 2 பேரும் விளையாடினாங்க. விளையாட்டுல பாலாஜி தோத்துட்டாங்க, எல்லாமே தோத்துட்டாங்க. தோத்தவர் என்ன பண்ணாரு, கையில் இருந்த சக்கரம் சங்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நாளைக்கு காலையில
அர்ச்சகர்கள் வந்து திருப்பதி பகவானை ஓபன் பண்றாங்க, நகையே காணோம். உடனே யாரோ திருடிட்டாங்கன்னு பேச்சு வந்துருச்சு. செய்தி மன்னர் காதுக்கு போயிடுச்சு. மன்னர் சொன்னாரு, யார் திருடினாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க, நாங்க கண்டுபிடிச்சா உங்க தலை வந்து தோளில் இருக்காது, வெட்டிடுவோம். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு பாபாஜி வந்து சொன்னாரு, நேற்றுக்கு பாலாஜி வந்து சூது விளையாட்டு தோத்துட்டாரு. மன்னர் சொன்னாரு, பொய் சொல்றது பொருத்தமா சொல்லணும், பகவான் வந்து உங்க வீட்டுல சூது விளையாண்டாரா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி நைட்டு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. பாபாஜி சொன்னாரு, நான் என்ன தப்பு பாலாஜி பண்ணேன், பேசாம இருந்த என்ன கூப்பிட்டு சூது விளையாட வச்சு இப்ப நம்ம ஜெயிலே உட்கார வச்சுட்டீங்க. இப்ப பகவான் சொன்னாரு, இல்ல பகவான் தான் வந்து விளையாண்டாருன்னு ராஜா கிட்ட சொல்லு. ராஜாவுக்கு சரியான கோபம். யானையை கட்டுற கொட்டகையில போட்டு கட்டி வச்சிருவாரு. உன் பாலாஜி தான் வந்து விளையாண்டாருன்னா பாலாஜியை கூப்பிட்டு இருக்கிற கரும்பை பூரா திங்க சொல்லு. இவ்வளவு கரும்பை தின்னா நான் நம்புறேன் அப்படின்னு போயிட்டாரு ராஜா. இவர் நைட் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணார். வாழ்க்கையில் அப்படி பிரார்த்தனை பண்ணதே கிடையாது, அந்த அளவுக்கு பண்ணார். அன்னைக்கு பாலாஜி வந்து பகவான் வந்து யானையின் வடிவில் வந்து அந்த கரும்பை பூரா தின்ட்டார். அடுத்த நாளைக்கு அந்த பாபாஜியை விடுதலை செய்து விட்டார்கள். அன்னையிலிருந்து அவருக்கு பேரு ஹாத்தி ராம் பாபாஜி. ஹாத்தினா யானை. அவர் வந்து தன்னை விடுவித்ததுனால சொந்த கையில பாலை கடைந்து தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து பகவான் கொடுத்தாரு. இன்னைக்கும் திருப்பதியில முதல் நெய்வேத்தியம் வெண்ணெய். காலையில 3:45 மணிக்கு வெண்ணெய் கொடுப்பாங்க. அந்த வெண்ணெய் வந்து இவருடைய ஆசிரமத்திலிருந்து தான். श्रीनिवास बालाजी की जय।